அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் 8ஆம் வகுப்பு சமூக அறிவியல் புக்கு எடுத்துக்கோங்க. புவியியலில் வானிலையும் காலநிலையும் லெசன் எடுத்துக்கோங்க. வானிலையும் காலநிலையும். வானிலைனா என்ன, காலநிலைனா என்ன? வானிலை அப்படிங்கிறது இப்போ வருஷத்துக்கு மாறக்கூடியது. குளிர்காலம், முன்பனி, பின்பனி, கோடை காலம் இதெல்லாம் வரக்கூடியது தான் வானிலை. காலநிலை அப்படிங்கிறது ஒரே மாதிரியாக தான் இருக்கும், மாறாது. 30 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் கால்குலேட் பண்ணுவாங்க, அதுதான் காலநிலை. இது ஃபுல் டீட்டெயிலாக இப்போ உள்ள பார்க்கலாம். அறிமுகம். காலநிலை பார்த்தோம் அப்படின்னா இயற்கை சூழ்நிலையினோட அடிப்படை கூறுகளாக இருக்குது. நிலத்தோற்றம், மண் வகைகள், இயற்கை தாவரங்கள், விலங்குகள் மற்றும் மனிதர்களுக்கிடையே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. இப்போது 2 பேர் இருக்காங்க, யுக்தா, தியா அப்படின்னு. யுக்தா தமிழ்நாட்டிலையும், தியா அப்படிங்கிறீங்க நியூசிலாந்துலேயும் வசிச்சுக்கிட்டு வராங்க. மே மாதம் பார்த்தோம் அப்படின்னா யுக்தா தமிழ்நாட்டில் பருத்தியால் ஆன உடையை அணிகிறாள். கஞ்சி, நீர்மோர், எலும்பிச்சை சாறு, தர்பூசணி இதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு வரா. அதே தியா அப்படிங்கிறவங்க நியூசிலாந்தில் பார்த்தோம் அப்படின்னா வன் துணி ஆடை, கையுறை, காலுறை போன்ற உடைகள் அணிகிறாங்க. அவங்களோட உணவு பார்த்தோம் அப்படின்னா சாண்ட்விட்ஜு, ஓட்ஸு, உணவு, வஞ்சிர மீன், வடிச்சாறு இது எல்லாமே தியா சாப்பிட்றாங்க. யுக்தா கிறிஸ்மஸ் விழாவை குளிர்காலத்துலேயும், தியா கிறிஸ்மஸ் விழாவை கோடை காலத்துலேயும் கொண்டாடுறாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா 2 பேரும் வெவ்வேறு அரை கோலத்தில் இருக்கிறதுனால. இந்த பாக்ஸில் பாருங்கள், பூமியினோட வளிமண்டலம் பார்த்தோம் அப்படின்னா வாயுக்களாலான பல அடுக்குகளை கொண்டுள்ளது. இது பூமியை சூழ்ந்துள்ளது. பூமியினோட ஈர்ப்பு விசையினால் அந்த வாயுக்கள் பூமியிலேயே தக்க வைத்து கொள்கிறது. இதில் பார்த்தோன்னா 78% நைட்ரஜன், 21% ஆக்சிஜன், 0.97% ஆர்கானும், 0.03% கார்பன் டை ஆக்சைடும், 0.04% மற்ற வாயுக்களும் மற்றும் நீராவியும் இதில் கலந்துருக்கு. இந்த பாக்ஸில் பாருங்கள், கிளைமேட் என்ற சொல் கிளைமா என்ற பண்டைய கிரேக்க மொழியிலிருந்து பெறப்பட்டது. கிளைமேட் அப்படிங்கிற சொல் கிளைமா அப்படிங்கிற பண்டைய கிரேக்க மொழியிலிருந்து எடுக்கப்பட்டது. கிளைமோ அப்படிங்கிறது தமிழில் சாய்வு கோணம் அப்படின்னு பேர். வானிலை. வானிலை என்பது ஒரு குறிப்பிட்ட இடத்துல வளிமண்டலத்தில் நிலவக்கூடிய சூரிய வெளிச்சம், வெப்பம், மேகமூட்டம், காற்றின் திசை, காற்றழுத்தம், ஈரப்பதம், மழைப்பொழிவு இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது தான் வானிலை. இது பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாளோ, ஒரு வாரமோ அல்லது ஒரு மாத காலம்தான் நிகழக்கூடியதாக இருக்கும். இது நேரத்திற்கு நேரம், காலத்திற்கு காலம் அல்லது ஒரு வருடத்துக்கு உள்ளாகவே மாறி போயிடும். இப்போ காலையில் நம்ம தூங்கி எழுந்திரிச்சோம் அப்படின்னா ஒரே வெப்பமாக இருக்கும். அதே மதிய நேரமும் வெப்பமாக இருக்கும். அதே ஈவினிங் டைமெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா மேகங்கள்லாம் சூழ்ந்து மழையாக இருக்கும். இப்போலாம் அதிகமான மழை பெய்யுது. வானிலை குளிர்காலத்தில் குளிராகவும் கோடை காலத்தில் வெப்பமாகவும் இருக்கும். நம்மளாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன்றைய காலநிலை மிகவும் நன்றாக உள்ளது, மோசமான சூழ்நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அப்படி சொல்லக்கூடாது. இன்றைய வானிலை நன்றாக உள்ளது அல்லது மோசமாக உள்ளது அப்படி தான் சொல்லணும். வானிலை அறிக்கையாளர்கள்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைய மட்டைப்பந்து விளையாட்டு மோசமான வானிலையின் காரணமாக ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது அப்படி தான் சொல்லுவாங்க. காலநிலை அப்படின்னு சொல்லக்கூடாது, வானிலை அப்படி தான் சொல்லணும். காலநிலை. காலநிலை என்பது ஒரு பகுதியின் நீண்ட நாளிய வானிலை சராசரியை குறிப்பதாகும். அதாவது இப்போ வானிலை அப்படின்னா குளிர்காலம், மழைக்காலம், கோடை காலம் இதெல்லாம் மாறி மாறி வர்றது வானிலை. ஒரு பகுதியில் பார்த்தோன்னா அதிகமான மழை பெய்யும், ஒரு பகுதியில் மழை பெய்யாது. அந்த மழை பெய்கிற பகுதியை சராசரி எடுத்து பார்ப்பாங்க, எவ்வளோ மழை பெஞ்சிருக்கு அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு 10 வருஷத்துக்கு எடுக்கக்கூடியது தான் காலநிலை. வானிலை கூறுகளும் காலநிலை கூறுகளும் பார்த்தோம் அப்படின்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் வானிலை மாறக்கூடியது, அடிக்கடி மாறிக்கிட்டு இருக்கும். காலநிலை மாறாது, அப்படியே தான் இருக்கும். காலநிலையையும் வானிலையையும் கட்டுப்படுத்தக்கூடிய காரணிகள் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா சூரிய கதிர்களோட படுகோணம், சூரியன் ஒளிபடும் நேரம், உயரம், நிலம் மற்றும் நீர் பரவல், அமைவிடம், மலைத்தொடர்களோட திசை அமைவு,
காற்றழுத்தம், காற்று மற்றும் கடல் நீரோட்டம் போன்றவை ஒரு இடத்தோட பகுதி, பிரதேசம் இது எல்லாமே காலநிலையையும் வானிலையையும் தீர்மானிக்கும் ஒரு முக்கிய காரணிகள். இந்த பாக்ஸில் பாருங்கள், வளியியல் அப்படிங்கிறது வானிலையோட அறிவியல் பிரிவு, காலநிலை அப்படிங்கிறது காலநிலையோட அறிவியல் பிரிவு. புவி பார்த்தோம் அப்படின்னா கோள வடிவமானது. அதனால தான் சூரிய கதிர்கள் பார்த்தோம் அப்படின்னா நேராக பூமியை நோக்கி விழறது கிடையாது. புவியினோட துருவ பகுதிகள் பார்த்தோம் அப்படின்னா சூரியனோட சாய்வான கதிர்களை பெறதுனால அங்கே சூரிய வெளிச்சம் குறைவாக இருக்கும், அல்லது சூரிய வெளிச்சம் இல்லாமல் இருக்கிறதுனால மிக கடும் குளிர் அங்கே நிலவுது. பூமத்தி ரேகையில் பார்த்தோம் அப்படின்னா சூரிய கதிர்கள் செங்குத்தாக விழறதுனால அங்கே மிகவும் வெப்பமாக இருக்குது, குளிர்காலமே இல்லாததாகவும் இருக்குது. வெப்பநிலை ஏற்படும் மாற்றங்கள் தான் நீரோட்டத்திற்கும் காற்றோட்டத்திற்கும் காரணமாக இருக்குது. வெப்பக்காற்று வளிமண்டலத்தின் மேலே நோக்கி செல்வதால் காற்றோட அழுத்தம் மிக குறைவாக இருக்கிறதுனால குளிர்காற்று பூமிக்கு அருகிலேயே தங்கிவிடுகிறது. அதனால தான் குளிர்காலம் ஏற்படுகிறது. காலநிலை மற்றும் வானிலையின் முக்கிய கூறுகள்: வெப்பநிலை, மழை வீழ்ச்சி, காற்றழுத்தம், ஈரப்பதம், காற்று இது எல்லாம் தான் காலநிலை மற்றும் வானிலையோட முக்கிய கூறுகள். அடுத்து வெப்பநிலை, டெம்பரேச்சர். வெப்பநிலை அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா வானிலை காலநிலையோட முக்கிய கூறு தான். வெப்பநிலை அப்படிங்கிறது காற்றில் இருக்கக்கூடிய வெப்பத்தோட அளவை குறிப்பதாகும். வெப்பம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு மாறுபடும். இப்போ நாம் இங்கே இருக்கோன்னா 1/2 மணி நேரத்துக்கு அந்தாட்ட போனோம் அப்படின்னா அங்கே வெப்பநிலை குறைவாக இருக்கும், இல்லை அதிகமாக இருக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா வெப்பம் பூமியை வந்தடையும் கதிர்வீச்சின் காலத்தை பொறுத்தும், பூமி வெப்ப கதிர்வீச்சலோட அளவை பொறுத்தும் தான் வெப்பம் இடத்திற்கு இடம் மாறுபடுது. பூமியினோட இயக்கங்கள், தன் சுழற்சி, சூரியனை வலம் வருதல், புவி அச்சின் சாய்வுத்தன்மை இதுதான் வெப்பம் இடத்திற்கு இடம் மாறுபட்டு இருக்கிறதுக்கு காரணம். வெப்பத்தை அளக்கக்கூடியது வெப்பநிலைமானி. வெப்பநிலை ஈரப்பதத்தின் அளவு, ஆவியாதல், திரவமாதல், பொழிவு இதோட தாக்கத்தை அதிகமாக ஏற்படுத்துது. சூரிய கதிர்வீச்சிலிருந்து பெறப்படும் வெப்ப ஆற்றல் பார்த்தோம் அப்படின்னா பூமியை வந்தடைகிறது 3 வழிமுறையில் வருது: வெப்ப கதிர்வீச்சு, வெப்ப கடத்தல், வெப்பச்சலனம். பூமியினோட வளிமண்டலம் பார்த்தோம் அப்படின்னா சூரியன் கதிர்வீச்சலை விட பூமி கதிர்வீச்சால் அதிக வெப்பம் அடைகிறது. வெப்பநிலை பார்த்தோம் அப்படின்னா செங்குத்தாகவும் கிடைமட்டமாகவும் வேறுபடுகிறது. பூமியை நோக்கி செங்குத்தாக வெப்பநிலை வரும், அப்படின்னா தாறுமாறாக வரும். வெப்பம் மாறும் மண்டலத்தில் வெப்பநிலை எப்படி இருக்குது அப்படின்னா 1000 மீட்டர் உயரத்திற்கு 6.5 டிகிரி செல்சியஸ் என்ற அளவில் வெப்பநிலை குறைஞ்சிக்கிட்டே வரும். இது வெப்ப குறைவு வீதம் அப்படின்னு சொல்லுவாங்க. வெப்ப பரவலை தீர்மானிக்கும் காரணிகள் என்னென்னா அட்சரேகை, உயரம், நிலத்தின் தன்மை, கடல் நீரோட்டம், வீசும் காற்று, சரிவு, இருப்பிடம், கடல்ல இருந்து தூரம், இயற்கை தாவரங்கள், மண் இது மூலமாக தான் வெப்ப பரவலை பாதிக்கும் முக்கிய காரணிகள் இது எல்லாமே. வெப்பநிலையை எப்படி அளவெடுப்பாங்க அப்படின்னா செல்சியஸ், ஃபாரன்ஹீட், கெல்வின் அளவுகளால் அளவிடப்படுவாங்க. வானிலை ஆய்வாளர்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா வெப்பமானி, ஸ்டீவன்சன் திரை வெப்பமானி மற்றும் குறைந்தபட்ச அதிகபட்ச வெப்பமானி மூலமாக கணக்கிடுவாங்க. அது எப்படி அப்படின்னா வெப்பம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட கன அளவில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் காற்றோட திசைவேகத்தில் இருந்து எடுப்பாங்க. பூமி பார்த்தோம் அப்படின்னா வளிமண்டல கதிர்வீச்சு அதிகமாக வரும்போது மதியம் 2 மணியிலிருந்து 4 மணி வரலாம் அதிகமான வெப்பம் வரும். அப்போ தான் அளவிடுவாங்க. காலையில் பார்த்தோம் அப்படின்னா 4லிருந்து விடியகாலம் சூரிய உதயத்திற்கு முன்பாகவே குறைந்தபட்ச வெப்பநிலையை அளவு எடுத்துக்குவாங்க. வெப்பநிலை கதிர்வீச்சு. வெப்பநிலை கதிர்வீச்சு அப்படின்னா என்னன்னா இப்போ ஒரு இடத்துல 24 மணி நேரத்தில் அதிகமாக இருக்கிற வெப்ப பகுதிக்கும் குறைவாக இருக்கிற வெப்ப பகுதிக்கும் இடையே உள்ள வெப்பநிலையை பற்றி எடுக்கக்கூடிய சராசரி தான் வெப்பநிலை கதிர்வீச்சு. இதை எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா 87 டிகிரி எஃப் ப்ளஸ் 73 டிகிரி எஃப் பை 2 = 80 டிகிரி எஃப் அப்படி கால்குலேட் பண்ணலாம். இப்போ ஒரு நாளையில் அமையக்கூடிய வெப்பநிலை பார்த்தோம் அப்படின்னா வெப்ப வியாப்தி அப்படின்னு பேர், தினசரி வெப்பநிலை வீச்சு அப்படின்னு சொல்கிறாங்க.
ஆண்டு வெப்ப வியாப்தி அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ஆண்டில் அதிகமாக வெப்பம் இருக்கிற மாதத்திற்கும் குறைவான வெப்பம் இருக்கிற சராசரி மாதத்திற்கும் இடையே உள்ள வேறுபாடு தான் ஆண்டு வெப்ப வியாப்தி. அடுத்து புவியினோட வெப்ப மண்டலங்கள். பூமி பார்த்தோம் அப்படின்னா கோள வடிவம், வெவ்வேறு இடத்துல வெவ்வேறு வெப்பநிலையை வந்து பெறுறதுனால இந்த மாதிரி கோள வடிவமாக இருக்குது. இதோட அடிப்படையை கொண்டு தான் பூமி வந்து 3 வெப்ப மண்டலங்களாக பிரிச்சிருக்காங்க. அது என்னன்னா வெப்பமண்டலம் ஃபஸ்ட்டு. இதில் வந்து கடகரேகைக்கும் மகர ரேகைக்கும் இடைப்பட்ட பகுதி தான் வந்து வெப்பமண்டலம். இது சூரியன்கிட்டேருந்து செங்குத்தான கதிர்களை வந்து பெறுவதால் இங்கே வந்து அதிகமான வெப்பம் வருது. இந்த மண்டலம் வந்து வெப்பமண்டலம் அல்லது அயன மண்டலம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்தது வந்து மித வெப்பமண்டலம். மித வெப்பமண்டலம் அப்படிங்கிறது கடகரேகைக்கும் ஆர்டிக் வட்டத்திற்கும் இடைப்பட்ட பகுதி. இது வந்து தென் அரைக்கோளத்திற்கும் மகர ரேகைக்கும் அண்டார்டிகா வட்டத்திற்கும் இடைப்பட்ட பகுதியாக அமைஞ்சிருக்குது. இது பார்த்தோம் அப்படின்னா சூரியனோட சாய்வான கதிர்களை பெறுவதாலும் சூரிய கதிர்களின் படுகோண துருவத்தை நோக்கி செல்ல செல்ல வெப்பம் வந்து குறையும். இது வந்து மிதவெப்ப மண்டலம் அப்படின்னு அழைக்கிறாங்க. அடுத்து குளிர் மண்டலம், உறைபனி மண்டலம் அப்படிங்கிறது என்னென்னா ஆர்டிக் வட்டத்திற்கும் வட துருவ பகுதிக்கும் இடையே உள்ள அண்டார்டிக் வட்டத்திற்கும் தென் துருவ பகுதிக்கும் இடையே வந்து இது அமைஞ்சிருக்குது. இங்கே பார்த்தோம் அப்படின்னா இப்பிரதேசம் பனியால் தான் மூடி இருக்கும். இந்த பகுதிக்கு வந்து துருவ மண்டலம் அப்படின்னு வந்து பேர். அதிகபட்ச வெப்பநிலை, குறைவான வெப்பநிலை பார்த்தோம் அப்படின்னா பூமியில் இதுவரை பதிவான மிக அதிகமான வெப்பநிலை பார்த்தோம் அப்படின்னா 56.7 டிகிரி செல்சியஸ். இது வந்து 1913ஆம் ஆண்டு ஜூலை 10ஆம் நாள் அமெரிக்க ஐக்கிய நாட்டில் கலிஃபோர்னியாவில் உள்ள கிரீன்லாந்து மலைத்தொடர் வந்து மரண பள்ளத்தாக்கு அந்த இடத்துல வந்து பதிவாகியிருக்கு. அடுத்து மிக குறைவான வெப்பநிலை பார்த்தோம் அப்படின்னா -89.2 டிகிரி செல்சியஸ். இது வந்து பார்த்தோன்னா 1983ஆம் ஆண்டு ஜூலை 21ஆம் நாள் அண்டார்டிகாவில் இருக்கிற சோவியத் ஓஸ்ட் அப்படிங்கிற இடத்துல வந்து இது பதிவாகிருக்கு. மழைப்பொழிவு அப்படிங்கிறது வளிமண்டல நீராவி நீர் சுருங்குதல் மூலமாக புவியீர்ப்பு விசையினோட கீழ் நோக்கி விழும் திரவ நீர் தான் வந்து மழைப்பொழிவு. வெப்பநிலை மற்றும் மழை பரவலுக்கு இடையே ஒரு நெருங்கிய தொடர்பு வந்து இருக்குது. நிலநடுக்கோட்டுக்கு பகுதியில் அதிகமாகவும் துருவ பகுதியில் வந்து நோக்கி செல்ல செல்ல மழை அளவு வந்து குறைவாகவும் இருக்கும். மழை மானியால் மழையை வந்து கணக்கிடுறாங்க. காற்றின் அழுத்தம். பூமியினோட மேற்பரப்பில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இருக்கிற காற்றின் எடையை வளிமண்டல அழுத்தம் அல்லது காற்றழுத்தம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. காற்றின் அழுத்தம் பார்த்தோம் அப்படின்னா காற்றழுத்த மானியால் அளவிடப்படுறாங்க. கடல் மட்டத்தில் உள்ள நிலையான காற்றழுத்தத்தோட அளவு பார்த்தோம் அப்படின்னா 1013.25 மில்லிபார். பூமியில் உள்ள எல்லா பகுதியிலும் இருக்கிற காற்றழுத்தத்தோட அளவு பார்த்தோன்னா 1.03 கிலோ சதுர சென்டிமீட்டர். இப்போ நிலையான வளிமண்டல அழுத்த வேறுபாட்டினால் காற்றழுத்தம் வந்து கிடையாகவும் செங்குத்தாகவும் இருக்கிறதுனால குறைந்த காற்றழுத்த மண்டலம், அதிக காற்றழுத்த மண்டலம் அப்படின்னு வகைப்படுத்தப்படுறாங்க. குறைந்த காற்றழுத்த பகுதியில் எப்படி இருக்கும் அப்படின்னா வளிமண்டல பகுதியில் சுற்றி உள்ள பகுதிகளை விட அழுத்தம் வந்து குறைவாக இருக்கும். இந்த பகுதியில் அழுத்தம் அதிகமுள்ள பகுதியில் இருந்து காற்று வீசும். அதிக காற்றழுத்தம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வளிமண்டல பகுதியில் சுற்றி இருக்கிற பகுதிகளை விட அழுத்தம் வந்து அதிகமாக இருக்கும். காற்று இங்கிருந்து குறைந்த காற்றழுத்த பகுதியை நோக்கி வீசும். உலகில் இதுவரை பதிவான மிக அதிகபட்ச காற்றழுத்தம் பார்த்தோம் அப்படின்னா 1083 MP 1968ஆம் ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதி ரஷ்யாவில் உள்ள அகாட் அப்படிங்கிற கடல் மட்டத்தில் வந்து இந்த காற்றழுத்தம் பதிவாகியிருக்குது. உலகத்திலேயே இதுவரை பதிவான மிக குறைந்த காற்றழுத்தம் அப்படின்னு பார்த்தோன்னா 870 MP 1929 டிசம்பர் 12ஆம் தேதி பசிபிக் பெருங்கடலில் உள்ள மரியானா தீவிற்கு அருகில் உள்ள குவாம் அப்படிங்கிற கடல் பகுதியில் உருவான டைபூனின் கண் பகுதியில் வந்து பதிவாகி இருக்குது. குறைவான காற்றழுத்த மண்டலத்தை L அப்படின்னும் அதிக காற்றழுத்த மண்டலத்தை H அப்படின்னும் வானிலை வரைபடத்தில் வந்து சொல்லியிருப்பாங்க.
குறைந்த அழுத்த மண்டலம் பார்த்தோம் அப்படின்னா காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து சூறாவளி மண்டலம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதிக அழுத்த மண்டலம் இது பார்த்தோம் அப்படின்னா சூறாவளிக்கு எதிராக இருக்கிற காற்றுகள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. குறைந்த காற்றழுத்த மண்டலத்தை மேகமூட்டத்தையும் காற்றையும் மழை பொழிவையும் உருவாக்கும். அதிக அழுத்தம் கொண்ட காற்று பார்த்தோம் அப்படின்னா அமைதியான வானிலையை வந்து தருகிறது. சம அழுத்தக்கோடு ஐசோபர் சம அளவுள்ள காற்றை வந்து பரவலை காணப்படுகிறது. மனிதர்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா சிறிய அளவுள்ள காற்றழுத்த வேறுபாடு வந்து பொதுவாக யாரையும் வந்து பாதிக்காது. ஆனால் மிக பெரிய அளவிலான காற்றழுத்தம் வந்துச்சுன்னா மனிதர்களை வந்து பாதிக்கும். வளிமண்டல அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் காரணிகள் பார்த்தோம் அப்படின்னா உயரம், வளிமண்டல வெப்பநிலை, காற்று சுழற்சி, பூமியினோட தன் சுழற்சி, நீராவி மற்றும் வளிமண்டல புயல்கள். இது எல்லாமே பார்த்தோன்னா வளிமண்டல அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் காரணிகள். காற்று அழுத்தத்தை எப்படி அளவிடலாம் அப்படின்னா காற்றழுத்தமானி, அனீராய்டு காற்றழுத்தமானி மூலம் வந்து அளந்துக்கலாம். ஈரப்பதம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல குறிப்பிட்ட நேரத்தில் காற்றில் இருக்கிற நீராவியோட அளவு ஈரப்பதம். இது வளிமண்டலத்தோட தொகுதியில் 0லிருந்து 5% வரை இருக்கும். இந்த ஈரப்பதம் பார்த்தோம் அப்படின்னா நிலநடுக்கோட்டிலிருந்து துருவத்தை நோக்கி செல்லும்போது ஈரப்பதம் குறைவாக இருக்கும். காற்றில் உள்ள ஈரப்பதத்தை பல்வேறு அளவீடால் அளக்குறாங்க. சுய ஈரப்பதம் ஒரு குறிப்பிட்ட எடை கொண்ட காற்றழுத்த நீராவியின் எடை வந்து ஈரப்பதம். இதை வந்து பொதுவாக எப்படி சொல்கிறாங்கன்னா கிராம் நீராவி கிலோகிராம் காற்று அப்படின்னு வந்து குறிப்பிடுறாங்க. உண்மையான ஈரப்பதம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட கன அளவில் காற்றில் உள்ள நீராவியின் எடைக்கு உண்மையான ஈரப்பதம் அப்படின்னு பேர். இதை வந்து கனமீட்டர் கிராம் நீராவி இதில் வந்து குறிப்பிடுறாங்க. ஒப்பு ஈரப்பதம் இது பார்த்தோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் ஒரு குறிப்பிட்ட கன அளவுள்ள காற்றில் எவ்வளவு நீராவி இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு அந்த காற்றில் இப்போ எவ்வளோ நீராவி உள்ளதோ அந்த அளவிற்கு விகிதம் வந்து எந்த அளவு இருக்குது அப்படிங்கிறது சராசரி விகித முறையில் இதை கணக்கிடுறாங்க. ஈரப்பதத்தை அளத்தல் ஈரநிலைமானி ஹைக்ரோமீட்டர் கொண்டு காற்றோட ஈரப்பதத்தை வந்து அளக்கலாம். இதுக்கும் கீழே அவ்வளவு மெயின் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எதுவும் இல்லை. இந்த பாக்ஸில் பாருங்கள், காற்றோட அழுத்தம் வந்து குறையிறதுனால அங்கே வந்து ஆக்சிஜனோட அளவும் வந்து குறைவாக தான் இருக்கும். மிக உயரமான பகுதிக்கு நம்ம போக போக அங்கே ஆக்சிஜன் அளவு வந்து குறைவாக இருக்கும். இப்போ விமானத்தில் போகிறவங்களுக்கெலாம் பார்த்தோம் அப்படின்னா செயற்கை அழுத்தத்தை உருவாக்கி சுவாசிக்க வைப்பாங்க. காற்று கிடைமட்டமாக நகரும் வாயுவிற்கு காற்று அப்படின்னு பேர். செங்குத்தாக நகரும் வாயுவிற்கு காற்றோட்டம் அப்படின்னு பேர். காற்று வந்து எப்போதுமே உயர் அழுத்த பகுதியிலேருந்து குறைந்த அழுத்த பகுதியை நோக்கி தான் வீசும். காற்றை வந்து நம்மளால் உணரத்தான் முடியும், அதை வந்து பார்க்க முடியாது. காற்று வந்து எந்த திசையை நோக்கி வீசுதோ அதுக்கு வந்து பெயரும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து தென்மேற்கு பகுதியிலேருந்து வீசும் காற்றிற்கு தென்மேற்கு பருவக்காற்று அப்படின்னு அழைக்கலாம். காற்றோட அமைப்பை 3 பெரும் பகுதிகளாக வந்து பிரிச்சிருக்காங்க. அவை என்னென்னு இப்போ பார்க்கலாம். கோள் காற்றுகள் அல்லது நிரந்தர காற்றுகள், பருவகால காற்றுகள், தலா காற்றுகள் அல்லது பிரதேச காற்றுகள். உலகத்திலேயே முதலாக காலநிலை வரைபடத்தை வந்து அரேபிய நாட்டு புவியியல் வல்லுனர் அல் பாலாஹி அப்படிங்கிறவர் அரேபிய நாட்டு பயணிகளிடமிருந்து காலநிலை பற்றிய விவரங்களை வந்து சேகரித்து வெளியிடுறாங்க. கோள் காற்றுகள் கோள் காற்று அப்படிங்கிறது ஆண்டு முழுவதும் இப்போ ஒரு வருஷம் ஃபுல்லாகவே பார்த்தோம் அப்படின்னா ஒரே திசையை நோக்கி காற்று வீசும். அது வந்து கோள் காற்றுகள் அல்லது நிலையான காற்றுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வியாபார காற்று, மேலை காற்று, துருவ காற்று, பருவகால காற்று அப்படிங்கிறது பருவத்திற்கு ஏற்றமாறு அதன் திசையை மாற்றி வந்து வீசும். இந்த காற்றுகள் பார்த்தோம் அப்படின்னா கோடை காலத்தில் கடலில் இருந்து நிலத்தை நோக்கியும் குளிர்காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா நிலத்தில் இருந்து கடலை நோக்கியும் வந்து வீசும். தலா காற்றுகள் அல்லது பிரதேச காற்றுகள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு நாள் அல்லது ஆண்டிற்கு குறுகிய காலத்தில் மட்டும் குறுகிய நேரத்தில் மட்டும் ஒரு சிறிய பகுதியில் வீசும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நிலக்காற்று, கடல் காற்று. இந்த பாக்ஸில் பாருங்கள், பிரேசிலோட பெரும் பகுதியில் காற்றினோட வேகம் வந்து குறைவாக இருக்கும். அது மட்டும் இல்லை, ஆப்பிரிக்காவினோட காபான், காங்கோ மற்றும் டிஆர் காங்கோ, சுமத்ரா, இந்தோனேசியா, மலேசியா இந்த பகுதியில் பார்த்தோன்னா கூட குறைந்த காற்று வீசும் பகுதி. இது எல்லாமே
பியோபோட் அளவை அப்படிங்கிற கருவி வந்து காற்றின் வேகத்தை அளவிட பயன்படுகிறது. இது வந்து உலகம் முழுவதும் இப்போது பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த கருவி பார்த்தோம் அப்படின்னா 1805ஆம் ஆண்டு ராயல் கப்பற்படை அதிகாரியான பிரான்சிஸ் பியோபோட் அவர்களால் உருவாக்கப்பட்டது இது. இந்த கருவி பார்த்தோம் அப்படின்னா முதல்ல HMS பீகாலால் அதிகாரப்பூர்வமாக பயன்படுத்துகிறாங்க. காற்றின் திசை மற்றும் வேகத்தை வந்து அளவிடல். வானிலை வல்லுநர்கள்லாம் காற்றின் திசையை அளவிடுறதுக்காக காற்றுமானி, காற்று திசை காட்டி அப்படிங்கிற கருவியை வந்து பயன்படுத்துகிறாங்க. காற்றின் வேகத்தை அளக்க அனிமாமீட்டர் அப்படிங்கிற கருவியை பயன்படுத்துகிறாங்க. விண்டோஸ் அப்படிங்கிறது காற்றோட திசையையும் வீசும் காலத்தையும் நில வரைபடத்தையும் குறிக்கும் ஒரு வரைபடம். மீட்டிரோகிராஃப் அல்லது டிரிபிள் ரிஜிஸ்டர் அப்படிங்கிற கருவி வந்து காற்றினோட திசை, வேகம், சூரிய ஒளி, மழை ஆகிய வானிலை கூறுகளை வந்து வரை கோட்படத்தின் மூலம் பதிவு செய்ய இந்த கருவி வந்து பயன்படுத்துகிறாங்க. மீள் பார்வை பாருங்க. வானிலை அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட இடத்துல வளிமண்டலத்தில் நிலவும் நிலையாகும். அதுவே காலநிலை அப்படிங்கிறது ஓரிடம் அல்லது ஒரு பகுதியினோட சராசரியை குறிப்பதாகும். அதாவது 35 வருடங்களுக்கு ஒரு முறை. வெப்பநிலை, பொழிவு, காற்றழுத்தம், ஈரப்பதம், காற்று இது எல்லாமே வானிலை மற்றும் காலநிலையோட முக்கிய கூறுகள். வெப்பநிலை அப்படிங்கிறது காற்றில் உள்ள வெப்பத்தின் அளவை குறிப்பதாகும். பூமியினோட மேற்பரப்பில் பார்த்தோம் அப்படின்னா குறிப்பிட்ட பகுதியில் உள்ள காற்றினுடைய எடையை வளிமண்டலத்தோட அழுத்தம் அல்லது காற்றழுத்தம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. கிடைமட்டமாக நகரும் வாயுவிற்கு காற்று என்று பெயர். இதோட இந்த லெசன் வந்து முடிஞ்சுது. நம்மளுடைய சேனலை புதுசாக பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.